கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன். நேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் குடும்பங்களின் பாதுகாப்புக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். குடும்ப உறவுகளிலே கர்த்தர் நல்ல ஒரு பாதுகாப்பை தேவன் அருளும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த கடைசி நாட்களிலே குடும்பங்களை சீரழித்து கொண்டிருக்கிற சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். குடும்பங்களுக்குள்ளேயே கள்ள உறவுகளை விதைக்கிற சத்துரு அழிந்து போகும்படியாய் நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, வாகரத்துகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவி குடும்பங்களை விட்டு விலகும்படியாய் நாம் ஜெபிப்போம். பெற்றோர் பிள்ளைகளை உள்ளாக மாற்றுகிற சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். எல்லா குடும்பங்களிலும் சமாதானம் உண்டாகும்படியாய் நாம் ஜெபிப்போம். பிள்ளைகள் பாதுகாக்கப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். நம்மளுடைய பிள்ளைகள் தான் வருங்கால தலைமுறையாய் இருக்கிறார்கள். அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் சத்துருவினுடைய கரங்களிலே சிக்காதபடிக்கு, மன அழுத்தத்துக்குள்ளே அவர்கள் போகாதபடிக்கு, காம வாகரத்துக்குள்ளே அவர்கள் போகாதபடி, தவறான பாவ வழக்கங்கள் அவர்களை தொற்றிக்கொள்ளாதபடிக்கு காக்கப்படும்படியாய் இன்றைக்கு குடும்பத்திலே கர்த்தர் விசேஷித்த பாதுகாப்பை அருளும்படியாய், நெகேமியா காலத்திலே ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டு வாசலுக்கு முன்பாக இருக்கிற அலங்கத்தை கெட்டினது போல இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் எது இடிக்கப்பட்டு இருக்கிறோ குடும்பங்களுக்குள்ளே இடிக்கப்பட்டவைகள் கட்டுவதற்கு அவர்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற ஒரு நல்ல கிருபையை தேவன் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ளே காணப்படுகிற சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. குடும்பங்கள் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. பிரிவினைகளை விதைக்கிற சத்துருவானவன் வெட்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. பெற்றோர் பிள்ளைகளுக்குடைய ஆண்டவரே, கணவன் மனைவிகளுக்கு இடையே ஆண்டவரே, உடன் பிறப்புகளுக்குடைய ஆண்டவரே, பிரிவினைகளை விதைக்கிற ஆவி வெட்கப்பட்டு போகட்டும் சுவாமி. குடும்பங்களுக்குள்ளே வாகரத்தை ஆண்டவரை தூண்டுகிற ஆவி வெட்கப்பட்டு போகட்டும். ஒவ்வொரு குடும்பங்களும் பாதுகாக்கப்பட, ஒவ்வொரு விசுவாசிகளும் கருத்தாய் ஜெபிக்கிற ஜெப அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும் சுவாமி. வருங்கால தலைமுறை ஆண்டவரே, ஆனால் அவர்கள் சத்துருவின் கரங்களிலே சிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. எந்த ஒரு பாவ பழக்க வழக்கங்களுக்குள்ளே அவர்கள் சிக்கக்கூடாது சுவாமி. ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களும் இன்றைக்கு கர்த்தருடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாசல்களின் தாழ்பால்கள் பூட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். சத்துரு உள்ளே வராதபடி கர்த்தர் காத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.